கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமத்தின் புஸ்தகம், அது எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களுக்கு நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளும் பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் காலத்தை குறித்து, நாட்களை குறித்து நாம் தியானம் பண்ணும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையா இதை கேட்கிற, இந்த வசந்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லப்படுகிறது. சாலமோன் ஞானி பிரசங்கின் புஸ்தகத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்திற்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு சமயம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை குறித்து சாலமோன் ஞானி சொல்லும் போது 2ஆம் அதிகாரம் துவங்கி 8ஆம் அதிகாரம் வரைக்கும் 28 காலங்களை இங்கு அழகாக சொல்லப்படுகிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடவுட காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்படியாக நீங்கள் காலத்தை நீங்கள் பார்க்கும் போது 28 காலங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த 28 காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் சொல்லுகிறார், ஒரு காலத்துக்கு 2.5 ஆண்டுகள். 2.5 ஆண்டுகள் காலம் என்றால் 28 காலங்களுக்கு 2.5 நாம் கூட்டி பார்க்கும் போது 70 வருஷங்கள் வருகிறது. இதைத்தான் சங்கீதக்காரர் அழகாக நமக்கு சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தினுடைய 90ஆம் சங்கீதத்திலே அழகாக மோசே பாடின இந்த அருமையான சங்கீதம் இப்படி நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. சங்கீத புஸ்தகம் நீங்கள் 90 எடுத்துக் கொள்வீர்களானால் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உம்முடைய உக்கிரத்தினால் கலங்கி போவோம். எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகும், எங்கள் அந்தகார பாவங்களை முகத்துக்கு வெளிச்சத்தை நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் அது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷம் கழிந்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்து மிகுந்தால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமாய் இருக்கிறது. அது சீக்கிரத்தில் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆயுசு நாட்களை வேதத்தின் பிரகாரம் 70 80 சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பதாகவே சாலமோன் ஞானி திட்டமும் தெளிவுமாக பிரசங்கின் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 28 காலங்களில ஒவ்வொரு காலங்கள் 2.5 வருடமானால் 70 வருஷம். இந்த 70 வருஷத்துக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அதிகமாக தியானம் பண்ணுவதில்லாமல் ஊழியம் செய்கிற நாம், இந்த நாட்களுக்குள்ளாக நாம் எவ்வளவு ஓடி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ, கர்த்தருடைய வார்த்தையை எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அதுக்கெல்லாம் ஆயத்தமாய் இருக்கும்படியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். காலங்களை பிரயோஜனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத காலங்களிலே அநேக இடங்களிலே பார்த்தீர்களால் தற்கொலைக்காக பலர் முயற்சிக்கிறார்கள். ஏமாற்றத்தினால் பலர்கள் தங்கள் வாழ்க்கையில விரக்தி அடைந்திருக்கிறார்கள். ஏமாற்றம், பணத்தோல்விகள், மன கஷ்டங்கள், மனிதன் நம்பினபடினாலே அவர்களுக்கு வந்த சோதனைகள், இன்னமாக ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் கண்டிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனும் அவர் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் என்பதை நாம் சொல்லிவிட வேண்டும். இந்த காலத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில இந்த 70 வயதுக்குள்ளாக ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவராய் தேவன் அழைக்கிறார். காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலமானது கொடிய காலமாய் இருக்கிறபடியால் உலகத்தை பார்த்தீர்கள், யுத்தங்களுடைய செய்திகளும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அங்கெங்கும் அழிவுகளை கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த அழிவுக்கு முன்பாக இந்த அழிந்து போகிற மாநில பிறவிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த நல்ல தெய்வத்தை குறித்து நாம் சாட்சி பகரும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக
உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்க என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. யோபின் புத்தகத்திலே அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. அது 36வது வசனம், 36வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்னைக்கு உட்காரவும் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 10ஆம் வசனம், அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வவாளாக போக்குவார்கள். அடங்காயானால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று யோபு தன்னுடைய 36வது அதிகாரத்துல திட்டமும் தெளிவுமாக அங்கே எலிகு பேசுகிறார். தேவனுக்கு அடங்கி இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அழகாக 8ஆம் வசனம் இப்படியாக பேசுகிறது. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பிரபுக்கோடு உட்காரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அசிபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேலே பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த சுவிசேஷத்தை குறித்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமரியா வழியாக நடந்து போனார். அங்கே யாக்கோபு குமாரனாகிய யோசேப்புடைய நிலத்துக்கு அருகே சமாரியாவில் சீகார் நடப்பட்ட ஊர் வந்தது. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்திலே இளைத்தவராய் அந்த கிணற்கை உட்கார்ந்தார். அப்போது 6ஆம் மணி வேலையா இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நம்முடைய நேரத்தின் பிரகாரம் 6ஆம் மணியா இருக்கிறது. அங்கே அது 12ஆம் மணி உச்ச வெயிலா இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போய் அமர்கிறார். அங்கே ஒரு சமாரிய ஸ்திரியை தேவன் பார்க்கிறார். வேதத்தின் பிரகாரம் இந்த சமாரிய ஸ்திரியை பலர் வேற விதமாய் பேசுகிறார்கள். அவள் பாவம் செய்தல் என்று சொல்லுகிறார்கள். அவள் பாவமும் செய்யவில்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழவும் இல்லை. மோசேயுடைய பிரமாணத்தின் பிரகாரம் ஒருவனை திருமணம் செய்து கொண்டால், கணவன் இறந்து போனால் அவளுடைய சகோதரனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மோசேயுடைய சட்ட புத்தகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்கிறார். ஒருவன் மரித்து போனால் அடுத்தவனை திருமணம் செய்து கொள்ளலாம். இவள் இப்படித்தான் இந்த காரியத்தில் நடந்து வந்தார் என்று நம்முடைய சரித்திர புத்தகங்கள், ஆதி சரித்திரங்கள் சொல்கிறது. ஆனாலும் இஸ்ரேலானவள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த தேசம் முழுவதும் அவள் என்ன பண்ணான்னு சொன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அவர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரத்யேகமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்டு அவர் என்ன செய்தால், தண்ணீர் குடத்தை அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறாள். 15ஆம் வசனம் இப்படியாக அவள் கேட்கிறார், அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாங்க என்று கேட்கிறார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை பேசும்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்ன செய்கிறார், ஊழியம் செய்யும்படியாக 28ஆம் வசனம், அப்போது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிறார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானே என்றார். அப்போது அவர்கள் ஊரில் புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இன்றைக்கு ஜீவ தண்ணீராகிய ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இந்த சத்தியம் சொல்லுகிறது. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மிக 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 விருப்பமான ஒரு காரியம், இந்த பூமியிலே சுவிசேஷத்தை நாம் அறிவித்து விட வேண்டும். நம்முடைய ஆயுசு நாட்களிலே பிரசங்கின் புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆயுசு நாட்களிலே ஆண்டோடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சீக்கிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். பூமி எங்கும் இருக்கிற இந்த ஆண்டோடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்வோம்.
பூமி எங்கும் கொண்டு சென்று ஆண்டு வருகைக்காக மக்களை ஆதாயப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகாத கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, மகிமையான பரிசுத்தரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான இந்த செய்திக்காக நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அலட்சியமாக இராதபடி ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக, தங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று அவர்கள் நல்ல கண்ணியுள்ள புத்திகளாய் காணப்பட என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல அடியான் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். மக்களுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே உண்டாகும்படியாக கேட்கிறேன். இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க, கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் வளர்ந்து பெருக அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆடி பாடி மகிழ்வேன், ஆண்டவரை துதிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார், அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு எனக்கு தந்த விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு எனக்கு தந்த விடுதலை. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. ஆடி பாடி மகிழ்வேன், ஆண்டவரை துதிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார், அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். வியாதியில் இருந்து விடுதலை கொடுத்தார், வறுமையில் இருந்து விடுதலை கொடுத்தார். வியாதியில் இருந்து விடுதலை கொடுத்தார், வறுமையில் இருந்து விடுதலை கொடுத்தார். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு எனக்கு தந்த விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு எனக்கு தந்த விடுதலை. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. ஆடி பாடி மகிழ்வேன், ஆண்டவரை துதிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார், அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். மன குழப்பத்தில் விடுதலை கொடுத்தார், தீய பழக்கத்தில் விடுதலை கொடுத்தார். மன குழப்பத்தில் விடுதலை கொடுத்தார், தீய பழக்க
பழக்கத்தில் விடுதலை கொடுத்தார். விடுதலை 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 இயேசு எனக்கு தந்த விடுதலை. விடுதலை 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 இயேசு எனக்கு தந்த விடுதலை. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. ஆடி பாடி மகிழ்வேன், ஆண்டவரை துதிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். கண்ணீர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். கவலை நீக்கியே விடுதலை கொடுத்தார். கண்ணீர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். கவலை நீக்கியே விடுதலை கொடுத்தார். விடுதலை 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 இயேசு எனக்கு தந்த விடுதலை. விடுதலை 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 இயேசு எனக்கு தந்த விடுதலை. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே. ஆடி பாடி மகிழ்வேன், ஆண்டவரை துதிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார்.